சிந்தனை சிற்பிகளுக்கு, சீர்திருத்த செம்மல்களுக்கு, செயற்கரியன செய்த பெரியார் அவர்களுக்கு சிலைகள் அமைத்து அவர்களிடம் மிக்க கருத்துக்களை நம் உள்ளத்தை கொள்ள வேண்டியது முறை. ஆனால் இதோ இங்கு காட்சியளிக்கும் பயங்கர சிலை அந்த பரம்பரையைச் சேர்ந்ததல்ல. அழிந்த பின் அறிவு பெற்று தான் கண்ட உண்மையை உலகுக்கு சொல்ல நேரமின்றி உயிர் துறந்த ஒருவனின் சோகச் சித்திரம் இது. காமக்கூத்தை கலையென சாதிக்கும் குருடர்கள், நாகரீகத்தின் பெயரால் நாட்டை குலைக்கும் நாசகாரர்கள் கண்டுகளிக்க வேண்டிய கலையின் கடைசி எல்லை. விளக்கை தேடும் விட்டில்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு. சீமான் மோகன சுந்தரத்தை பற்றி உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்க முடியாது. சிறுவயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவனும் நானும் உயர்கல்வி பயில 7 ஆண்டுகளுக்கு முன்னர் மேல்நாடுகளுக்கு சென்றோம். அங்கே கலை பூங்காவை காமப்பாலையிலே தேடினான். அழகு மங்கையர்களின் அபரங்களை வாகனங்களாக்கி அவர்தம் வட்டமிடும் விழிகளை வழிகாட்டியாக கொண்டு கலையின் உருவத்தை எப்படியேனும் கண்டுபிடித்து விடலாம் என்று தேடினான். பணம் பாழாகியது, படிப்பு வெறுப்பாகியது, இளமை மிக மோசமாக போவதை கண்ட நான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தாய்நாட்டுக்கு அழைத்து வந்தேன். வந்த இடத்திலாவது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டானா என்றால் இல்லை. அஜந்தாவிலும் எல்லோராவிலும் காணப்படும் அழகு ஓவியங்களுக்கு உயிரூட்டி எப்போதும் தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டான். பணத்தை வாரி கொட்டினான். அழகுக்கு விலை தேடும் அணங்குகளின் கூட்டம் அவனை முற்றுகையிட்டது. கலைக்கூடம் என்ற பெயரிலே காம கோட்டம் ஒன்றை நிறுவினான். அதற்கு தலைவியாக வந்து வாய்த்தவளே காந்தா. நான் யார் தெரியுமா? ஏமா பால் சாப்பிட்டியா? பால் சாப்பிட்டியோ? என் பொண்ணு உலகத்து கண்ணெல்லாம் உண்மையிலதான். ஆமா காந்தா, நீ பாட்டுக்கு உடம்ப பெருக்க விட்டுடாத. ஏன்னா இப்ப இருக்கிற மைனர் இந்த உலகத்தையே சுத்தி இருக்காராம். பழைய பசங்க மாதிரி இல்ல. ஆமா காந்தா, கலாதேவியின் கலிகால அவதாரம் நீரான்னு கண்டுபிடிச்சு நம்ம இங்க உணர்ந்து வச்சிருக்க. அதனால அவ சந்தேகப்படும்படியே எதுவும் நடந்துக்கப்படாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு தெரியாதா மாமா,
பெரிய மனிதர்களை எல்லாம் என் பாதத்தில் விட இந்த கண்களின் ஒளி மங்கியா போய்விட்டது. ராஜா, மோகன சுந்தரம் பெரிய லட்சாதிபதி. மாமா, அவரு யாரு தானே? அவருக்கு எவ்வளவு என்கேஜ்மெண்ட், எவ்வளவு ப்ரோக்ராம். அவர் இங்கே பப்ளிக் மீட்டிங்ல இருப்பார். இப்போது நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்லவென்று நினைக்கிறார் போல. அவசியம் இல்லாத விஷயம்னு சொல்றாரோ, அப்ப அவசியமானதே பேசட்டும். Down. Sound correct? Ladies and gentlemen. தமிழ்ல பேசுங்க ஐயா. தமிழ்ல பேசியோ உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்துட்டு. What is nice? மோகன், இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. Tamil. Friends, நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோக்கியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலை நாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி. இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ். நான் ஏன் கல்லா இருக்கு? என்ன போட்டேன்? சோறு போட்டேன். சோறு போட்டு கெடுக்கிறேன். நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிறனா இந்தியா நாய். இது அமெரிக்க நாய். அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கிட்டோம். அதை போய் தடுக்காதே. பாரிஸ்ல இருந்து வரல பிரில்லியன் பிஸ்கட் டெய்லி ஒரு டின் உடைச்சு போடும். நாய் காஸ்ட்லி நாய். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சோறு போட்டு கெடுத்துறாதே. கார்ல இருந்து இறங்கி போது என்னமோ கால்ல தேங்கி இருக்கு. சர்ஜன் ஜெனரல் கிட்ட எடுத்து போய் இதை காமி பென்சாயின் தடவி வில்வெட் மெத்தையில படுக்க வை. தலையில படுக்க வைக்காத. ஹீட் அஃபெக்ட் பண்ணும். கேர்ஃபுல். பாத்துக்கோ. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏதோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு போனேன். போய் பார்த்தா எல்லாம் லேபர், எல்லாம் கூலிக்காரங்க. ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. நீ டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? வாங்க போலாம். ஓ
தேங்க்ஸ். என்ன மேன் வேட்டி கேட்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் அசிங்கமா? வேற என்ன கட்டிக்கிறது? என்ன கட்டிக்கிறது? எங்க படிப்புக்கு ஒண்ணும் கட்டக்கூடாது. கம்ப்ளீட் சோர். ஒன்னே தான் மேன் கம்ப்ளீட் சோர் போறோம். ஹலோ மிஸ்டர் காட்டன், கம் ஆன், சிட் டவுன். வேட்டி கட்டவங்கள அங்க கீழே உட்காரவே, சூட் பண்ணவங்கள மட்டும் சோபால உட்காரவே. சரி, fourth row. Yes. தம்பி உட்கார். எங்க உன் சிநேகிதனை காணோம்? என்னமோ போங்கப்பா, நீங்க நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா அது? அப்படி என்ன தப்பா நடக்கிறோம்? உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நம்ம பையன் போகாத இடத்துக்கெல்லாம் போறதும் கண்டவங்களோட சுத்திக்கிட்டு கண்ணா பின்னான்னு திரியறானே, இது நமக்கு சரியா? ஓ, நீங்க அதை சொல்றீங்களா? அப்படி ஒண்ணும் இல்லம்மா. டான்ஸ்னா அவனுக்கு ஒரே பைத்தியம். எங்கயாவது யாராவது ஆடுறாங்கன்னு தெரிஞ்சா போதும், இவனை அங்க பாத்துக்கலாம். அட, வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்லையே தம்பி, இவனே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு திரியறானாம, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுவாமா. எப்படி கல்யாணம்னு பேச்சு எடுத்தான் சீறி விழறானே, நீதான் அவனுக்கு புத்தி சொல்லணும். நானும் சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுங்க. முதல்ல ஒரு பெண்ணை பாருங்கம்மா. பொண்ணுக்கு என்னப்பா பஞ்சம்? எங்க அண்ணன் பொண்ணு சந்திரா இவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறா. அடடே, அப்படின்னா ஏன் கவலைப்படணும்? கல்யாணத்தை முடிச்சிருவோம். கொள்ளை கொண்ட மந்தஹாசன்
பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் சார். பகவான் பகலிலே வரக்கூடாது என்று இரவிலே வந்தார். ஆஹா, நமது கலை எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது பார்த்தாயா காந்தா? நமக்கு இப்பொழுது தேவையான இம்மாதிரி பாட்டுகளுக்கல்லவா நேற்று ஆடி இருக்க வேண்டும். நேற்று ஆடிய ஆட்டமும் பாட்டும் எனக்கு அடியோடு பிடிக்கவே இல்லை. ஆனையும் தங்கி நீ ஊராயோ என்று தொழிலாளிகளின் துயரத்தை பற்றி தானே. அதை யார் கேட்பார்கள்? இங்கு 2 அடி பாடுவதற்குள் வந்திருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் எழுந்து வெளியே போய்விட்டார். டான்ஸ்னா பூரா லவ்மயமா இருக்க வேண்டும். தாங்கள் என்ன சாதாரணமானவரா? உலகத்தில் கலையின் வடிவம் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுற்றி வந்தவர் அல்லவா? உண்மைதான் காந்தா. இன்பத்தின் இருப்பிடம், எழில் அரசிகளின் உறைவிடம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்களே, அந்த பாரிஸ் நகரத்தின் நடன அரங்கங்களில் என் பாதம் படாத மேடை ஒன்று கூட கிடையாது. என்னோடு ஆடாத அழகிகளும் அங்கில்லை. காந்தா, டேம்ஸ் நதியின் தீரத்திலே, ஏஞ்சல்ஸ் நகரின் இயற்கை சுனைகளிலே, நேப்பிள்ஸ் நீர் வீதிகளிலே ஆப்பிள்ஸ் நிற அழகிகளுடன் கப்பிள்ஸ் போல் கைகோர்த்துக் கொண்டு அந்த ஜாலி போட்டிலே போகும்பொழுது பார்த்தால் உலகத்தையே மறந்து விடலாம். ஏன் தோற இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி அம்மா ஆசைய அநியாயமா தூண்டி விடுறிய? ராமா, வாய மூடிட்டு போக மாட்டேன். பிளாக்மேன், கெரவே. பார்த்தாயா காந்தா, இந்தியாவிலே இவன் மாதிரி கலாருசி தெரியாத குருடர்களுக்கு நான் பேசுவதை பிடிக்கவில்லை. Boy, coffee. நீயோ கலையின் கரைபடாத வடிவம், நானோ ரசித்து சுவைக்கும் பேரனுபவம் பெற்றவன். நாம் இருவரும் சேர்ந்து நமது புராதன கலாச்சாரத்தை தற்கால நாகரிகத்திற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீமாடல் செய்து விடுவோமானால் இந்த நாட்டிலே கலைக்கு ஒரு நிலையான நினைவு சின்னத்தை நிறுவிவிடலாம். என்னடாது? நிதி திரட்ட வந்திருக்கார். யாரா வாட்ச்மேன்? குஷ்டரோகி பசங்கள் எல்லாம் கார்டன் குள்ள என்டர் பண்ணி விட்டுக்கிட்டு ஹெல்த் ஆபீசர் நாஸ்டி முனிசிபாலிட்டி. குஷ்டரோகி பசங்களை டவுன்ல என்டர் பண்ண விடலாமா? எடுத்து போய் சுட்டு தொலைக்க வேணாமா? காலகாலத்துல ஒழுங்கா நடக்காம ஏன்டா இந்த மாதிரி எங்க தாலியை அறுக்குறீங்க? ஏன் இந்த வம்பெல்லாம்? Shut up, nonsense. மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல? சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம் எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்க்க மிஸ்டர் தாம்சன், ஹோட், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும், வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற. அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். எதிர்கிட்ட காலம்புற எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டு. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா?
உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு. சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு முழியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம்? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல. உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். இதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் மோகன். மார்னிங். மோகன், நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டத்துக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல் நாட்டிலே நகர சுத்தி தொழில் செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல் நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டு போட்டு நமக்கு ஏண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவுல க்ரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். பிளகார்ட்ஸ் வேற ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. அம்மா, இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட. Hello, Mr. Mohan. Congratulations. Sit down. Down, sir. Sit down. Hello. Hello. Thank you. Come on. சுக்கிரன், ராகு, குரு 8 8:45 7 7:45 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாஞ்சாமி, எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதற்கு இல்ல பிள்ளைவாள், பேசா செஞ்சுடுறேன்னா வந்து அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கான். அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா? சாமி, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. எதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவில்ல? பந்தல் போடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். ஆட்சி மலை போ எல்லாத்தையும். தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். I am sorry, Mr. Fly. I am sorry. இது என்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து தொட்டில போட்டு போ. மிஸ்டர் Fly, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்னும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் Fly. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்ப பேட் பாடியோட இருக்கு, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன். இது என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறது. இது என்ன கோட்டை? ருத்ராட்சமப்பா. ருத்ராட்சம். யாருக்கு பங்களாக்குள்ள எல்லாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு? யாரவே? அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தம்பி. அருள் கட்டணை சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு தோட்டம் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்க மிஸ்லாம் வீட்டுல நடந்து தீட்டியா மச்சான் மஜோ தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கிட்ட கூப்பிடக்கூடாது. எத்தனை வாடி சொல்றது உனக்கு? வாதோட தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா.
இந்த பிளாக் ஹவுஸ் இங்க பர்மிஷன் இல்லாம சோபனை வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரேன் அவகிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ் அப்ளை இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். மிஸ் அப்ளை இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லவனே. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. Ganesh. Let's talk. Please cigarette? Hey, come on. 10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமாம் துரை, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கோ. மிஸ் அப்ளை பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டென்ட் பண்ணணும், ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. அட்ரஸ் வச்சிருக்குன்னு சொன்னாங்களே, ஒன்னையும் காணுவேன். வேற அட்ரஸ் எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேங்க? எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? பால் சாப்பிடு 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 சொன்ன கேட்கணும். சாப்பிடுன்னு சாப்பிடணும், சொன்ன சாப்பிடுன்னா சாப்பிடணும், சொன்ன சாப்பிடு சாப்பிடு. ஏய் ஏய் சாப்பிடு. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? எங்க உள்ளே கொடுத்துட்டாங்களா? பாலாவும் சாப்பிடு, பழமாவும் சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. நீ ஒண்ணு சாப்பிடு, நான் ஒண்ணு சாப்பிடுறேன், இல்லைன்னா 2 சாப்பிடு. ஏதாவது செய், சாப்பிடு. சொன்னாக்கு சாப்பிடு. ஐய் சாப்பிடு. தொடக்கூடாத, தொடக்கூடாத. ஏய் தொடக்கூடாத, தொடக்கூடாது. சாப்பிடு. சொன்னாக்கு சாப்பிடு சாப்பிடு. தோற சொன்னாக்கு சாப்பிடுன்னா சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். ஏய் சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். சொன்னா கே சாப்பிடணும், சாப்பிடணும். சொன்னா கேட்கணும். சாப்பிடணும், சாப்பிடு. சாப்பிடு. கையை உதறி மாலையிட்ட மங்கை யாரோ, என்ன பேரோ, அந்த மானினியாள் என்ற ஊரோ, நம் நாடிய சுகமே தருமது மேவிய வனிதாமணி, மாமதவேல் செந்தல் தேரோ, திருவாய் மலர்ந்தே அருளீரோ. முகிலுக்கிணையும் என்ற குழலை தழுவி நின்ற முகமட்டம் அது கன்ற பிம்பமோ, பிற நிகர் நெற்றி அவள் கண்டம் சங்கமோ, கற்கள் முல்லையோ இடையில்லையோ, கற்கள் முல்லையோ இடை நானு சுழ வந்து நேரு விழி வல்லியா, கற்கண்டு தேன் மருவும் சொல்லியா, தமிழ் சிந்து பாடி மணி தண்டை ஆடுவதம் கொண்டு ஆடுகின்ற மெல்லியா, எந்த சிந்தைதான் மகிழ சொல்லையா. காவிய கலையோ சிற்ப ஓவியத்திலையோ, காவிய கலையோ காவிய கலையோ சிற்ப ஓவியத்திலையோ, அந்த காமனின் சிலை பூமியின் மீது காரிகையாயுரு மாறி வந்தாளோ, காவின் மலர் கொடியோ கல்வி கேள்வியில் எப்படியோ, காவின் மலர் கொடியோ காவின் மலர் கொடியோ கல்வி கேள்வியில் எப்படியோ, உங்கள் காதலி எந்தனின் மாதிரி அன்போடு காமுறு கல்லாபரச கோமள பெண்ணோ, கற்பனையின் சீரோ கட்டியாரோ, கற்பனையின் சீரோ கட்டழகியாரோ. சொல்றதுக்கு என்ன?
ராத்திரியே போயிட்டானா? ஆமாப்பா, ஏன் போனா? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? வரட்டும், பேசிக்கிறேன். What, Mr. Pillai? How did you? Quite well? What's the matter? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லை. Nothing. Done? என்னடி? நேற்று ராத்திரி It is my private matter. அதெல்லாம் நீ கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன்னு ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் பிள்ளாய், மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. இங்கேயே இருப்பேன் இல்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. நிறுத்து தம்பி, நிதானமா பேசு. எங்க விளையாட வேலை? என்ன நான் ரவுடித்தனம் பண்றேன்? தண்ணி எண்ணி அடிச்சிருக்கியா? கையில பேசாத. எஜுகேஷன் எல்லாம் அழைச்சு போவோம். பெண்ண வழியே இப்பவே டைவர்ஸ் பண்ற அழைச்சு போவலையே ரத்து பண்ற போவலையே. மரியாதை தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேம் தெரியும்? ஏதோ மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. அப்பா, போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன்மா. அப்பா, எங்கப்பா போறீங்க? என்னடே, என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? வேணாமா, என்னை பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்ச தம்பி, நான் வர்றேன். வராதே போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சே. ஏன் பெத்த? ஏன் நான் பெத்த? ஏன் நான் பெத்த? அவா எல்லாம் உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேதரத்னம் வேணும்னா வேணும். ஏன் நான் பெத்த? வரேம்மா. அப்பா, அப்பா. என்ன என்னடி ஓப்பன் சிவார் சார்? சிவா தங்கச்சி, அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் தங்கச்சி. அது சரி, துரைக்கு சூப் போட்டியா? சூப்பர். நான் என்ன பண்றது, மார்க்கெட் எல்லாம் போய் காலுக்கு அலைஞ்சு பார்த்தேன், காலு கிடைக்கல. எப்படி சூப் போடுறது? மாமா கூட மூளை வேணும்னு சொன்னாரு, அதுவும் தான் கிடைக்கல. நான் என்ன பண்றது சொல்? இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல உனக்கு மாத்திரமா கிடைக்கல? கிடைக்கலையே. ஏன் தங்கச்சி, ரொம்ப அவசியமா தேவையோ? பின்ன இல்லையா? அப்படின்னா நம்ம துரை நாய் சீக்கா தானே இருக்குது, அது காலை வெட்டி வேணா சூப் போட்டுருவோமா? ஏய், நாய் காலை வெட்டிய சூப் போட சொல்ற? இல்ல, சூடா குடிச்சா ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு தான் நான் சொன்னேன். போடா, நல்லா தேடி பார்த்து வாங்கிட்டு வா. நாய் காலை வெட்டி சூப் போடுறதாம் இல்ல, வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சு. கழுத கழுது, நான் தூக்கி வளர்த்த குட்டி கழுது, இது என்னையே கழுதைன்னு சொல்லுது. காலு கொஞ்சம் நீண்டு போச்சு இல்ல, அதனாலதான் அப்படி பேசுது. சந்திரா, அப்பா போயிட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? அட நீ ஒண்ணு, அவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு கும்பமேளாவுக்கு போகணும்னு. அதுக்கு சமயம் வாச்சுது, நேரா போயிட்டார் போல இருக்கு. இதுக்காக வருத்தப்படலாமா? வாமா. மோகன், மோகன். யார்? பாலுவா? என்ன வேலை அதிகமோ? கத்திரிக்கோளுடன் காட்சி அளிக்கிறான் என்று பார்க்கிறாயா? அழகு ஆராய்ச்சியின் உச்சியிலே இருந்து வருகிறேனடா நான். வர வர உன் போக்கு மோசமாகிவிட்டது மோகன். உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? மாமனார்? அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே வம்புக்கு வந்து விட்டாய் மடையார். மரியாதை? கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ மனமான பிறகும் ஒரு வேசையின் வீட்டை சுற்றிக் கொண்டே திரிகிறாயே, அதுதான் மரியாதையோ? மோகன், உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தால் ஆத்திரம் உண்டாகிறது இல்லையா? என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். கலைச்சேவை? விலைமாதருக்கு பெயர் தேவதாசி, உனது விரியாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலைச்சேவை. நன்றாயிருக்கிறதப்பா உன் பேச்சு. பல்கலைக்கழகங்களிலே பண்டிதர்கள் வாக்கிலே பயில வேண்டிய கலையை நீ விலைமாதர் வீடுகளிலே கற்றுவிட்டோம் என்று நினைக்கிறார். முட்டாளே,
கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? நீ விலை மாதர் என்று வெறுக்கிறாயே, அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள், சுழலும் நயன சுந்தரிகள், தொட்டாரை சுழல வைக்கும் துடியடைகளடா. நீ அனுபவத்தில் குழந்தை, ஆராய்ச்சி இல்லாத முட்டாள். கலையின் வடிவம் அச்சுக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாது தம்பி, அகப்படாது. உனது விஷப்பரீட்சை எனக்கு தேவையில்லை. கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி, கொஞ்சம் தவறினாலும் உடையவனையே ஒழித்துவிடும். யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இனிக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறாய். அந்நிய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும் பொழுது ஆத்திரப்பட்டாயே, பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே. என்னோடு வந்து பார், நமது முன்னோர்கள் கொஞ்சம் குமரிகளுடன் எப்படி குலாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள். அதை வந்து பார். எழில் நிறை மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார். அழகு பதுமைகளின் அந்தரங்க லீலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அந்த கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடா நான். அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியை தானே இப்பொழுது காந்தாவின் மூலம் செய்து வருகிறேன். நீ கலையை காமச்சேற்றிலே தேடுகிறாய், முடிவு அழிவுதான். உன் ஆராய்ச்சியை மடமைக்கு பலியான மக்களின் அறிவை திருத்த, கடமையை செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்பாயானால் உலகம் உன்னை போற்றும். நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும். ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கு என்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாகப்படுகிறதா? வேலையில்லாத இந்த நாட்டு மக்கள் வீதியிலே அலையும் போது, தான் பெற்ற சிசுக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது, பணத்திமிரனால் குடித்துவிட்டு கூத்தாடும் கூறுகட்டவர்களின் செய்கைக்கு கலைப்போர்வை போத்துகிறாயே மோகன், இது நியாயமா? இன்று நாட்டுக்கு எது தேவை? கோவை சீமான், கொங்கு தமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர்வாழ சோளத்தையும் 1க்கு 100ஆக விளையவிட்டிருக்கிறாரே, அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா? சோறும் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை தீர்ந்துவிடும். ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண்பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் தேவை. என்னடா நான் அறிஞர்களை பற்றி சொல்லுகிறேன், நீ கேவலம் ஒரு தாசியின் வனப்பை பற்றி வர்ணிக்கிறாயே. தாசியாம் தாசி, அவள் தாசி அல்லடா, என் மனதுக்கு உகந்த உல்லாசி. என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள், மகராசியடா அவள். அந்த அம்மையாரின் அரோபதேசம் மாலையிட்டவளை வேதனைப்படுத்தவும் மாமனாரை வெளியேற்றவும் சொல்கிறதோ? பாலோ, அது என் குடும்ப விஷயம். நட்புக்கு எல்லை உண்டு. வேறு ஏதாவது இருந்தால் பேசு. நீ வந்த வேலை உன்னோடு கலைஞான காலட்சேபம் புரிய அல்ல, வழி தவறிய ஒருவனுக்கு நல்ல பாதை காட்டலாம் என்றுதான். அவசியப்படும் போது அந்த பாதையிலே வருகிறேன். நீ போகலாம். குட் பை. சந்திரா, என்னம்மா? அந்த பய புத்தி இப்படியா பாழா போகணும்? அழாதம்மா. சந்திரா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன? ஏதோ சின்ன பையன் தெரியாதனமா நடந்துக்கிறான். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடுவான். ஒரு நாள் கூட வீட்டுல தங்குறதே இல்லையே. தம்பி மோகன், மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன ஏண்டா இப்படி ஊரை சுத்துற? கல்யாணமாயி ஒரு நாளாவது வீட்டுல இருந்தியா? தங்க சிலையாட்டம் இருக்கிறா பொண்ணு. எடுத்துக்கிட்டு போய் கோவில்ல வச்சுக்கோ. அவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் எனக்கு தகுந்தவளாவ. அவ செய்யற வேலை ஒவ்வொன்னு நினைச்சா வயிறு எரியுது. எனக்கு தெரியுமா? அப்படி என்னடா செய்யற? சொன்னா உன் வயிறு எரியும். அவ்வளவு மோசமா நடக்கிறா, உனக்கு தெரியல. காலம்பரை எழுந்திரிச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே, ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? அவ பட்டிக்காட்டு பொண்ணுதானே? பட்டிக்காட்டுல பிறந்தவளை வண்டிக்காரனுக்கு கட்டணும். எனக்கு கட்டி இருக்க கூடாது. நீ பட்டிக்காட்டுல பிறந்தவளை ஏண்டா இப்படி கோவிச்சுக்கிற? நான் ஒரு விதமா நடக்கிறேன், ஒரு விதமா நடக்கிறேன். பாக்குறவங்க யாரும் செய்யற தப்புன்னு நினைப்பாங்க. காலம்பரை எழுந்திரிச்ச உடனே நான் பெட் காபி சாப்பிடுறேன், அவ பல்ல விளக்கிட்டு சாப்பிடறான். அதுல எவ்வளவு கேவலம். எனக்கு எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? சொன்னபடி நடக்கிறாள் அவக்கு. ஒரு வாரமா சொல்றேன், நாகரிகமா இது, கிராப் வெட்டிக்கோ வெட்டிக்கோன்னு கேட்கிறாள் அவ. பாவி, அவளையா கிராப் வெட்டிக்க சொல்ற? ஏண்டா இப்படி அநியாயமா கெட்டு குட்டி சேரா போற? நான் கேட்டு போறேன், நான் கேட்டு போறேன். மோகன், மோகன்.
ஆமா ஆமா காந்தா பெருமாள் முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுல்ல இப்போ. ஆமா 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 சீக்கிரமா கவனிச்சுட்டா ரொம்ப நல்லது கூற. விடிஞ்சா அம்மாவுக்கு ஆண்டு விழா. தம்பி அவன் வந்துட்டானா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாம்மா. அவன் எங்க வர போறான்? சந்திரா அழாதம்மா. அடிச்சவன் உன்னை ஒழுங்கா வச்சு காப்பாத்துவான்னு நினைச்சு கடைசி வரைக்கும் அவன் புத்தி இப்படி மாறாமையே போயிடுச்சு. அவன் பேர்ல இருந்த சொத்தெல்லாம் தீர்த்துட்டான். இனி பாக்கி இருக்கிறது நம்ம பக்கத்து வீடும் என் நகையும் தான். அதையெல்லாம் உன் மேல எழுதி வச்சிருக்கேம்மா. இனிமே அவனை நம்பாதம்மா. என்ன நம்பிக்கை எல்லா தீர்மானம் வீட்டுக்குள்ளேயே நிறைவேறுதா? தம்பி ஏம்மா அலற? இந்த பொண்ணை அனாதையா தவிக்க விட்டுட்டியே. அனாதை இல்லை அவள், அனாதை இல்லை. அழகான வீடு, ஆதரவுக்கு நீங்கள், பத்தாவதற்கு நான் பேர். அனாதை இல்லை அவள். உடம்ப பாருடா. உடம்புக்கு என்ன, முன்ன இருந்ததை விட ஒரு சுத்து பெருத்து இருக்கிற. எனக்கு நிலவு வந்தங்கர, எனக்கு நிலவு வந்தங்கர, எனக்கு நிலவு விட்ட வந்த யாரையும் உள்ளால பண்ணாதே, யாரையும் உள்ளால பண்ணாதே. அவங்க அம்மா செத்த மாதிரி கடங்கார பசங்க. செத்தா கூட பாடுறான்டா இந்த நாட்டுல. என்னடி அழுவுற? என்ன அழுவுற? உன்னை அழுவுற? என்னைக்கு வீட்டுல காலடி வச்சாலோ அன்னையில இருந்து ஒவ்வொன்னா போய்கிட்டே இருக்குது. சாகர வயசா அவங்களுக்கு. செத்து இருக்கிறாங்களே, ஏதாவது கொஞ்சமாவது அவளுக்கு கவலை ஏதாவது இருக்குதா? அம்மா இரும்பொட்டி சாவி எங்க வச்சிருக்காங்க? எங்க வச்சிருக்காங்க? ஏண்டா அழுவுற? ஏன் அழுவுற? படிச்சவன் அழுவலாமாடா? இந்த பாட கட்டுற பசங்க, இந்த மோளம் அடிக்கிற பசங்க எல்லாத்தையும் கூட்டியாந்து இதை பேக் பண்றதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யும். இது வரைக்கும் காந்தா வீட்டுல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க அம்மாவுக்கு ஆண்டு விழாவா இன்னைக்கு, அதை போய் கவனிக்கணும். மோகன், நீ பேசுவது உனக்கே நியாயமாக தெரிகிறதா? செத்திருப்பது உன்னை பெற்று வளர்த்த தாய். அவள் உயிருடன் இருக்கும் பொழுதுதான் நீ ஒன்றும் செய்யவில்லை என்றாலும், இறந்த பிறகாவது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து இறுதி கடனை கழிக்க கூடாதா? மோகன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க? காட்டு பசங்க எல்லாம் உள்ள விட்டுருங்க. அபாய சங்க மாதிரி பிடிக்கிறான். யாருக்கடா பிடிக்கும்? மோகன், மோகன், கரைஞ்சி 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 அப்படியே. சரி, பார்த்து உட்காரு. உட்காரு உட்காரு. வா நட.
நீங்க போறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களா? வயசாயிடுச்சு, என்ன செய்ய சொல்ற? அது சரி, சாமான்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த இரும்பட்டி சாவி இனி உன் இஷ்டம் போல செலவு பண்ணு. ஓகார் ஓகார் அம்மாவா அடையாளமே தெரியல. நல்லா இருக்கு, இருக்கட்டும். என்னடா இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். நீ கொடுத்துக்காத. நீ போயா என்ன நீ வேற ஐயா துற குழாயெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டா இப்படித்தான். ஆமா ஏய்யா நீ எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு இப்ப வர? ஐயா எங்கப்பா? ஐயாவா? எதை மோகன், எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? ஆச்சு. எல்லாரும் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டா அப்போ கொஞ்சம் நேரம் ஆனா போறீங்களா? நீங்க போயிட்டு அம்மா கோச்சுக்குவாங்க. சுடுகாடு எவ்வளவு தூரம் இருக்கும்? 2 மைல் தான் இருக்கும். 2 miles. Very trouble. லைஃப்ல 2 பர்லாம் கூட நடந்துக்க சொல்றேன். என்ன சுடுகாட்டுக்கு இப்படித்தானே போகணும்? ஆமா துரை, இங்க வந்துட்டா நேரா சுடுகாடு தான். அப்ப பணத்தை நீங்க தூக்கின்னு போங்க, நான் கார்ல பின்னாலேயே வந்து ஜாயின் ஆகிக்கிறேன். போ. இந்த காசு நேரம் மாமா புடி புடியண்ணா. ராமா கொஞ்சம் பின்னி பின்னி என்ன சத்தம் அது? துரை துரை பணம் போகுது. ஏரியாட் உங்க அம்மா பணத்தை தான் தூக்கிட்டு போறாங்க. பாத்துக்கலாம். பணம் போகுதா? போட் போட் போட்டும் போ. போ. மாலை பொழுதில் நறுமஞ்சளரை தேப்புழித்து மாலை பொழுதில் நறுமஞ்சளரை தேப்புழித்து வேலை மினுக்கிட்டு விழித்திருந்து வேலை மினுக்கிட்டு விழித்திருந்து சூலாகி
பெற்றார் வளர்த்தார் பெயரிட்டார் பெற்றார் வளர்த்தார் பெயரிட்டார் பெற்ற பிள்ளை பித்தானால் என் செய்வாள் என் செய்வாள் என் செய்வாள் சந்திரா, ஏனம்மா இப்படி அழுது 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 கொண்டே இருக்கிறாய்? பாலு, இப்பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவர் வேசையின் காலடியிலே கிடக்கும் வீணனுக்கு மரியாதை வேறு. பாலு, அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் வந்த வழி அவ்வளவுதான். வழியாவது வாய்க்காலாவது. குருடனிடம் அகப்பட்ட கோமேதகம் குப்பைமேட்டில் கிடக்காது மார்பிலா புரளும். அந்த மடையனுக்கு நான் எவ்வளவுதான் சொல்வது? அவனை பார்க்க அந்த வஞ்சகி வீட்டுக்கல்லவா போக வேண்டும்? அவள் வஞ்சகி அல்ல, வாழ தெரிந்தவள். உண்மைதான். தூண்டிற்புழு தனது யமன் என்பது மீனுக்கு தெரிந்திருக்க முடியாதுதான். பாலு, அவளிடம் என்னை ஒரு வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கப் போகிறேன். என்ன? திருடியிடம் பேரமா? கிடைத்தவரை லாபம். செவிடன் காதில் விழுவதெல்லாம் கீதம் தானே. தட்டாதீர்கள், என்னை ஒரு முறை அழைத்து செல்லுங்கள். நான் அழைத்து போகிறேன். அவள் நம்மை மதித்து பேசுவாள் என்றா நினைக்கிறாய்? மதிக்கிறாள், மதிக்கவில்லை. மதிப்புக்காகவா போகிறோம்? கல்லிடம் கனிவை எதிர்பார்க்கிறாய் சந்திரா? இரும்பும் நெருப்புக்கு இழகும். வேசையின் உள்ளம் இரும்பினும் கொடியது. ஆனால் பத்தினியின் கண்ணீர் தீயினும் வலியது. அதையும் தான் என்ன மாமா, திடீர்னு ஆடே மாறிட்டியே? இதெல்லாம் எங்க பிடிச்ச? மூர் மார்க்கெட்ல வாங்கினியா? என்ன காந்தா, நீ இருக்கும்போது நான் ஏன் மூர் மார்க்கெட்ல போய் வாங்கணும்? போட்டோம், கொஞ்சம் அப்படி போய் நில்ல. ஏன்? நான் நடந்து காமிக்கிறேன். என் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்றியா? வருமா? கொஞ்சம் இருக்கா? இது இல்ல, இது இல்ல. ஐயா ஐயா ஐயா, இது நடையாது. நான் நடக்கிறேன் பாரு. ஐயோ சொல்லு ஐயா. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்காது. எப்படி? இந்த பாரு, உனக்கும் சூட்டுக்கும் லாய்க்கல. மரியாதையா இதை வாங்கின இடத்துல கொடுத்துட்டு பேசாம வேட்டி கட்டு. காந்தா, இதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண போறேன் தெரியுமா? வந்து சொல்றேன். எங்க போற? நம்ம விஷயம் எல்லாம் சஸ்பென்ஸ். ஓ, நீங்க சரி. ஏது இவ்வளவு தூரம்? இந்த அம்மா யாரோ? யாரா? யாரென்றா கேட்கிறாய்? நீ இப்போது ஆடி பாடி ஆனந்தம் அனுபவிக்கிறாயே, அந்த அழகு பூங்காவுக்கு சொந்தக்காரி, சூதுக்காரி ஒருத்தியினால் வஞ்சிக்கப்பட்ட அவளை இந்த திருவிடத்திலே உலவும் தீய உருவங்களுக்கு ஒரு முடிவு காண வந்திருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த அழகு சோலையை பாலையாக மாற்றி விடுவார்கள் பாதகர்கள் என்பதை உணர்ந்து அதற்கு பரிகாரம் தேட வந்திருக்கிறாள் இந்த பரிதாபத்துக்குரியவள். விளக்கம் போதும் தோழரே, சுருக்கமாக சொல்லுமே. கண்ணகி வந்திருக்கிறாள் என்று. மாதவி என்று எண்ணிக்கொண்டாயோ உன்னை? மதியற்றவளை, மானத்தை விற்று மாளிகை கட்டி வாடும் நீ எங்கே? தன் கானத்திலும் எழிலும் கருத்து செலுத்திய காதலனுக்காக சகலத்தையும் துறந்த அந்த உத்தமி எங்கே? பணத்துக்காக படுக்கை துணவர்களை மாற்றும் பணத்தை நீ. தமிழர் பண்பை காக்க புத்தர் பிரானின் அன்பு வழிபற்றிய அணங்கு அவள். உன் உடலை எவ்வளவுதான் அழகு பூச்சால் அலங்கரித்துக் கொண்டாலும் அந்த அன்பு சின்னத்தின் கால் தூசு கூட பெறமாட்டாய் நீ. அதிகம் படித்தவரே, ஆத்திரக்காரரே, கொஞ்சம் நிறுத்துமையா. அன்புடையார் எல்லாம் உடையார் என்ற அறநெறிக்கு மதிப்பிருந்த காலத்தில் வாழ்ந்தவளையா அந்த மாதவி. பணம் இல்லாதவர்கள் பிணத்திற்கு சமம், அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இடமே இல்லை என்ற பரந்த மனப்பான்மைக்கு மதிப்பிருக்கும் இந்த காலத்தில் வாழ்பவளையானா? சீமான் விட்டு திருநாய்க்கு இருக்கும் பெருமை பண்பும் அன்பும் கொண்ட மேதைக்கு இருக்கிறதா இங்கே? இத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் காரணமான பணத்தை நான் எப்படி சம்பாதித்தால் உமக்கு என்ன? திறமைசாலிகள் எத்தனையோ வழிகளில் அதை திரட்டுகிறார்கள். எனக்கு தெரிந்த வழியில் நான் அதை தேடுகிறேன்.
கொண்டு வருபவன் கலாரசிகன் கோவலனாய் இருந்தால் என்ன, கண் தெரியாத குருடனாய் இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு ஒன்றுதான். நீங்கள் பணம் சேர்க்கும் வழிகளை பற்றி கேட்க வரவில்லை அம்மா. பறிக்கப்பட்ட என் உரிமையை கேட்க வந்திருக்கிறேன் தாயே. எனது எண்ணங்கள் மலரும் சோலையாக, இன்பக் கனவுகளின் இருப்பிடமாக, என் வாழ்க்கையின் ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய என் கணவரை தாங்கள் அடிமையாக்கி ஆட்டி படைக்கலாமா அம்மா? நானும் ஆட்டி படைக்கிறேன். அவராக வந்து விழுந்து கிடக்கிறார் என் வீடு தேடி. இதற்கு யார் என்ன செய்வது? தன்னந்தனியே வரும் சின்னஞ்சிறார்களுக்கு முதலில் வழிகாட்டி, பின்னர் விளையாட்டு பொம்மைகளை காட்டி ஏமாற்றி வேறு நாடு கூட்டிச் சென்று விலை பேசும் பேடிகளைப் போல கலைவெறி பிடித்து போன இவளது கணவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் கூச்சல். கூச்சல் தான் அம்மா. கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவளின் கூச்சல், அடிமை நிலையில் இருப்பவளின் இறுதி கூச்சல், அழிவை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டவளின் கடைசி கூச்சல். இப்படி வெறும் கூச்சல் போடுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கூச்சல் கூட இல்லாவிடில் என் உடைமை மீது எனக்கு இருக்கும் உரிமை கூட. நீங்கள் அதிகம் படித்தவர்கள், உங்களுக்கு எத்தனையோ பாஷைகள் தெரியும். எனக்கு தாய்மொழி தவிர வேறொன்றும் தெரியாது. என் இதயத்திலும் என் கணவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இடமே இல்லை. உங்கள் உள்ளமோ பறந்து விரிந்தது. இந்த ஏழையின் குரலுக்கு அங்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் தாயே. என் கணவரின் அடிமை தலையை அறுத்து விடுங்கள். அவருக்கு விடுதலை தாருங்கள். இல்லாவிடில் என்னையும் அவரோடு சேர்ந்து வாழ்விடுங்கள். இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரியாகவாவது நியமித்து விடுங்கள். அம்மா, என் கணவரை ஒரு முறை பார்த்து விட்டாவது போகிறேன் அம்மா. பார்க்கத்தானே வேண்டும். வா. மிஸ்டர் மோகன், பாப்பா போருமா? இறங்கு வந்தாய். ஏன் இவளை உள்ளே விட்டாய்? இவளுடன் பேச எனக்கு இஷ்டமில்லை. உடனே அவளை வெளியே அனுப்பு. அத்தா, ஒரே ஒரு வார்த்தை. ஐயோ, வம்புக்கு வருகிறாளே. காந்தா, போலீஸை கூப்பிட்டு அந்த தேவடியாளை உடனே தேவடியாள். ஐயோ அத்தா, உங்கள் உள்ளத்தை விஷத்தை கலந்து விட்டார்களே. இந்தாம்மா, இந்த ஒப்பாரி எல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்க. மரியாதையா அந்த இடத்தை விட்டு இப்போ போயிடு. ஏம்மா, நீயும் ஒரு பெண்தானே? உனக்கு மனசு ஒண்ணு இல்லையா? நான் பொண்ணுதான். ஆனா அந்த நேரத்துல அடுத்த வீட்டுக்காரனோட அப்படி ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிற பிடாரி இல்லமா? ஏமா கலாராணி, உனக்கு ஏமா இவ்வளவு கொழுப்பு? அடி நாசகாரி, காதல் மனைவியை துறந்த இந்த காம வெறியனை உனது கட்டுலரை பொருளாக்கி விட்டோம் என்ற கர்வந்தானே இப்படியெல்லாம் பேசுகிறாய். உன்னை சொல்லி என்ன பயன்? கழுதையிடம் கல்யாணி ராகம் கேட்க வந்த எங்களுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். மரியாதை தெரியாத மடையா, நிறுத்தன. மரியாதையின் உருவமா பேசுகிறது? ஏண்டா மானத்தை விற்றவனை, உன் மனைவியின் கற்பை காசுக்கு உடலை விற்கும் இந்த கள்ளி கேவலப்படுத்திய போது இல்லாத மரியாதை, உன் பத்தினியின் கண்ணீர் இந்த பரத்தையின் பாதத்தை நினைத்த போது உள்ளே கலாதேவியின் உடைகளை தலவை செய்து கொண்டிருந்த உனது மரியாதை இப்போது மட்டும் எங்கிருந்ததா ஓடி வந்தது? இப்போது உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. இதைவிட கொடும் துன்பத் தீயிலே துடிக்கும் புழுவடா உன் மனைவி. பார், நன்றாக பார். கல்யாணம் என்ற கோயிலுக்கு பலியிடப்பட்ட இந்த கண்ணியின் கண்களிலே வழியும் கண்ணீரை பார். திசை தெரியாது தவிக்கும் இந்த மரக்கலத்துக்கு ஒரு வழிகாட்டு. நான் சொல்வதை கேள் மோகன். உலக வியாதிகளுக்கு இருப்பிடமும் உன்மத்தர்களின் உறைவிடமுமான இந்த பரத்தையின் மடம் இறுதியிலே உன் உடலின் உயர்வையும் கையில் உள்ள காசையும் பறித்துக் கொண்டு நடுத்தருவிலே விட்டுவிடும் என்பதை மறவாதே. அவமானம், அவமானம். என் காந்தாவிற்கு வெற்றிகரமான அவமானம். விடே முட்டாள், அவளுடைய தன்மை உனக்கு தெரியுமா? போடா விடியே. மோகன், உனது செய்கை அத்தான், அத்தான், போடி வழியே. அத்தான், அத்தான். உடம்பு வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. பெண்களே உலக
இல்லையே, ஏன் அழுகுற? நான் என்னதான் உங்க மேல பிரியமா இருந்தாலும் ஊர்ல உள்ளவங்க என்ன தாசின்னு கேவலமா தானே பேசுறாங்க. தாசின்னு நான் சொன்னா? தாசின்னு சொல்லிட்டானா? முட்டை. யார் இது மாதிரி சொன்னவன்? ஏன் அன்னைக்கு கூட வந்திருந்தானே பாலுவோ யாரோ ஒண்ணு உங்க முன்னால இன்னைக்கு எவ்வளவா பேசினார். நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. அழாத காந்தா, அழாத. அவன் என் சிநேகிதன், ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவர் தான் அவரு. எங்க இருக்காரு? ஏன் ஏன் அவன் அட்ரஸ் கேட்கிற? பாவம், அவன் அப்பாவி, ஒன்னும் தெரியாதவன். ஆஹா, ஒண்ணும் தெரியாது. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கணுவாங்க. அது போகட்டும், அவர் எங்க இருக்காரு அதை சொல்லுங்கன்னா. ஏன் அவனை பத்தியே சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிற? என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான், அடிக்கடி வருவான் போவான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல உங்க மணி தனியாத்தானே இருக்காங்க? ஆமா, நினைச்சேன் நீங்களும் எப்போதும் இங்கே இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. காந்தா, உங்கள் மனைவியோ பருவமங்கை, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினன். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் நந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாடாகிவிடும் என்று சொல்வார்கள். காந்தா, இந்த மாதிரி பேசாதே. அவனும் அப்பேற்பட்டவன் அல்ல, அவளும் அப்பேற்பட்டவள் அல்ல. இந்த விஷயத்திலெல்லாம் சற்று நிதானமாகவே பேச வேண்டும் காந்தா. உள்ளதை சொன்னா உடம்பு எரிச்சலா தானே இருக்கும். பெண்ணிலவே, உனக்கு கூட என் மீது இருக்கவில்லையா? ஏன் இப்படி உன் பால் வண்ண ஒளியை பாய்ச்சி என் உயிரை வாங்குகிறாய்? உன் வரவு காண துடித்திருக்கும் வனிதையர்கள் இல்லங்களில் நீ போய் பொழியக்கூடாதா? மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கு பருவத்தினன். நீங்களும் எப்போதும் இங்கு இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. உண்மைதான் காந்தா, தெரிவிப்பதும் உண்மைதான். என் மனைவியோ ஒரு பருவ மங்கை, பாலுவோ பார்த்தவர் மயங்கும் பருவத்தினர். உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் வந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாழாகிவிடும் என்று சொல்வார்கள். அம்மா, என்னை பெற்றவளே, பெண்ணாக என்னை பெற்றுவிட்டோம் என்றுதான் நீ மண்ணோடு மறைந்து விட்டாயா? உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா, உன் அரும்பு மலர் அழகின் உருவாய் மலரும் போது ஆழம் என்ற பெயரிலே ஒருவர் அதன் அருமை தெரியாது கசக்கி எரிந்து விடுவார் என்று உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா? தனிமை வாட்டிய போதும், காரிருள் மறுட்டிய போதும், தேனிலும் என்னை தீர்த்த போதும் களங்கம் என் இதயத்தை கரையாக்காமல் காத்து வந்த நான் விபச்சாரியா? சொல்லாலும் செயலாலும் சொர்க்கம் இதுதான் என்று காட்ட வேண்டிய என் சுந்தரன் என்னை கொல்லாமல் கொன்று விட்டார். விபச்சாரி என்று சொல்லிவிட்டாரே அம்மா. இந்த வேதனை வாழ் அநீதியிட இருந்து வாழ்வதை விட அது உலகில் மாறாத மனசாந்தி பெறுவதே மேல். சாவு ஒன்றுதான் என் போன்றவர்களுக்கான ஒரே வழி. முழக்கையிலே முடிவிலா என் துயரங்களுக்கெல்லாம் ஓர்விட காண வந்திருக்கும் என் ஆறுகிறேன். அணுவணுவாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த அவளை அரவணைப்பிலேயாவது மாறாத இன்பத்தை கொடுத்து. பைத்தியக்கார, சித்திரம் வரைய முடியவில்லையே என்பதற்காக சுவரையே இடித்து விடுவதா? வழி, உன்னை மணந்தார் பிரிந்தார், அது உன் குற்றமா? மாலையிட்டவர் மாற்றால் மனைகளிலே சுகம் தேடி திரிவதற்காக நீ ஆலையிட்ட கரும்பாக அல்லல் பட வேண்டுமா?
உணர்ச்சி தலை அடக்கி காதலனை தவித்து வாழும் உலகம் இருக்கிறதா? காதலுக்கனை தொடுக்காத உயிர்க்குல உண்டா? ஏன் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய்? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உலகம் உனக்கு இருக்கும் இன்பத்தை உதறிவிடாதே. உன் ஏங்கும் இதயத்திலே இன்பமழை பொழியச் செய்யும் இளவல் ஒருவனிடம் உன்னை ஒப்படைத்து விடு. தயங்காதே, இது ஒன்றும் புதுமையானதல்ல. பஞ்சுமனை வாடி கிடைக்கிவிட்டு எங்கோ பஞ்சனை சுகம் தேடி போய்விட்டாரே உன் பர்த்தா. இப்போது நீயும் விரும்பினார் பத்தினி போல் நடித்துக் கொண்டு பரத்தையாக வாழலாம். அந்த உளுத்து போன பாதையை காட்ட நான் வரவில்லை. அடிமை பெண்ணே, புதுமையை காணவா? உன் இதயத்துக்கேற்ற ஒரு இளைஞனை உலகறியா ஊரறிய ஏற்றுக்கொண்டு இன்ப பாதையிலே பவனி வா. அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல் அடங்குவதும் ஆண்களிடம் கெஞ்சுவதும் வாழுவதுமாக கிடந்த பெண்கள் சமுதாயம் இன்று புதுமையினை நாடுவதும் புகழுடம்பு தேடுவதும் அடிமைத்தலை அகற்றுவதும் அற்பர்களை சாடுவதுமாக ஆகிவிட்டது என்பதை அவன் எறியச் செய். வா, அஞ்சாதே, தயங்காதே, தைரியமாக செய். ஐயோ, உனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சந்திரா, சந்திரா, என்ன இது? மணமாலை. நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் பாலு. என்னம்மா இது? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா உங்களை போன்ற உத்தமிகளின் லட்சணம்? நானும் மணிமேகலையா? எவ்வளவு மென்மையான உள்ளத்தை கெடுத்து விட்டான் முட்டாள். நான் உன்னை துறவியாக சொல்லவில்லை சந்திரா, வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். கவலைகள் உன் இதயத்தை கவ்விக்கொள்ளும் போது கண்ணில்லாத குருடர்களுக்கு கல்வி போதிக்க கற்றுக்கொள். அனாதை சிறுவர்களிடத்திலே அன்பை செலுத்து. அப்போது உலகிலே நாம் வாழ வேண்டிய அவசியத்தை நீ புரிந்து கொள்வாய். பிறகு உனக்கே வாழ்க்கை இனிக்கும். வாழ்விலே இனிமை கொஞ்சம் வழி கேட்க வரவில்லை பாலு. என் தனிமையை போக்க ஒரு துணை வேண்டும் என்கிறேன். துணை? இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது. அதோ அங்கு தவழும் கொடிகளை பாருங்கள். அது உங்கள் இதயத்திலே எழும் கவலைகளை போக்கும். தாவும் கிள்ளைகளுடன் பேசுங்கள், உங்கள் தொல்லைகள் எல்லாம் பறந்து போகும். இதோ இங்கு மலரும் முல்லையை பாருங்கள், எல்லையிலா இன்பம் பெருகும். தவழும் கொடியைத்தான் பார்த்தேன். அது துணை தேவை தேவை என்றுதானே ஆடுகிறது. தாவும் பிள்ளையிடம் கேட்டேன், இன்பம் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி ஓடிவிட்டது. இதோ இந்த முல்லையை பார்த்தேன், மகிழ்ந்திருக்க மறந்து விடாதே என்றுதான் மலர்ந்தது. இவைகள் மட்டுமல்ல பாலு, என் உள்ளத்து ஒலியையும் கேட்டேன். உலகத்து இன்பம் ஒன்றையும் உதறிவிடாதே என்றுதான் ஒலித்தது. கரையிலே துடிக்கும் மீனின் வேதனை நீரிலே நீண்டும் அதன் இனத்துக்கு நான் அவளை கதறிக்கிறேன், நீங்கள் கதை பேசுகிறீர்கள். உன் வேதனை கண்ணீர் வெந்து போன என் இதயத்திலே வேலை சொருகுகிறது. இருந்தாலும் நான் என்னம்மா செய்ய இருக்கிறது? நீங்கள் மனம் வைத்தால் மார்க்கம் எத்தனையோ இருக்கிறது பாலு. சாக்காட்டின் ஓரத்திலே தவிக்கும் மகளிர் குலம் பூக்காட்டில் வாழ புது பாதை காண எனக்கு ஆதரவு கொடுங்கள். கண்ணுக்கு இமை வேண்டும், காதலுக்கு இணை வேண்டும், பெண்ணுக்கு பேரழகன் துணை வேண்டும் என்றெல்லாம் பேசும் பெரிய மனிதர்கள் என் போன்றார் பொண்ணுக்கு மறைந்திட ஏனோ மறந்து விட்டார்கள். அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் அறிவையர்கள் துயரம் போக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து வகுக்கும் புது பாதை கண்ணீரை மிதக்கும் என் போன்ற பிதைகளின் வரலாற்றிலே ஒரு அழியாத புது அத்தியாயத்தை சேர்க்கட்டும். எனது ரத்த கண்ணீரின் இந்த முடிவு காந்தாக்கள் பிந்தெறியும் காம வெறியர்களின் கண்களை இனியாவது திறக்கட்டும். திறந்து விட்டவரே, என் கண்கள் திறந்து விட்டவை. நயவஞ்சகன் அறியே, அங்கே என்னை காம பசி பிடித்தவன் என்று கதை அளந்து விட்டு இங்கே உன் பசிக்கு இறை தேடிக் கொண்டிருக்க. மோகன், அநியாயமான ஒன்று பேசாதே. இங்கே ஒரு தவறும் நடந்து விடவில்லை. பேசாத மடைய. அத்தான் பத்தினி வேஷம் கலைஞ்சிடுச்சுன்னு பயப்படுறிய? அத்தான், என்னை தாங்கள் இவ்வளவு கேவலமாக நினைப்பது சரியா? நான் நினைச்சது தப்பு, நீ செஞ்சது ரொம்ப சரிடி. என் வாழ்க்கையை இருளை செய்து விட்டீர்களே. அதுக்கு விளக்கேத்த இவனை கூட்டியாந்திய. மோகன், எல்லோரையும் உன்னை போல தாசி வெறியன் என்று எண்ணிக்கொண்டு பேசாதே. நானா தாசி வெறியன்? காம வெறிபிடித்த நாயே, போடா வெளியே.
சாக்கடையிலே புரளுபவனுக்கு சந்தன மனம் நாற்றமாகத்தான் இருக்கும். உன்னை திருத்த நினைத்தேன், ஆனால் தோல்வியோடு போகிறேன். இனிமேல் உன்னை பற்றி கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன். உன் சந்தேகத்தையே அணைக்க இந்த ஊரை விட்டே ஒழிந்து விடுகிறேன். காலமாவது உன் கண்களை திறக்கட்டும். காலத்தை பற்றி என்னிடம் கூறாதடா, முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவனடா நான். அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது. எப்பொழுது என்ன கண்டா? இன்னும் வர வர பார், என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும். பார்க்கத்தான் போகிறேன். கலையின் கடைசி கோட்டிலே நின்று கதறும் போது, இன்றைய செய்திகளின் பலனை நீ அனுபவிக்கும் போது இந்த பாலு உன்னை பார்க்கத்தான் போகிறான். பார், போனாவளே சிநேகித துரோகி. உள்ளவை சொல். எத்தனை நாள் இப்படி நடக்குது? சொல் உள்ளவை. அத்தா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அந்த சதிகார் தான் உங்கள் மனதையே மாற்றிவிட்டார். அவளை யார் சதிகாரி என்கிறாய்? ஐயோ, அவள் ஒரு பரோபகாரி ஆயிற்று. அவளை போய் சதிகாரி என்கிறாய்? அழிந்து போ, இறந்து போ. பகவான பார்க்கணும். மகானையா நீயா? சரிதாயா, பெரிய பெரிய ஆளுங்களே அவரை பார்க்க முடியாம தவிக்கிறாங்க. இவர் வந்துட்டா பகவான பார்க்க. ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் போயான. சவுத்துல நம்ம பேர சொன்னா பெரிய மச்ச வட்டாரத்துல எதை வேணா செய்வாங்க. போங்க, உங்கள் என்ன சொல்றான்? நம்ம பெரிய துடிசுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப நீங்க இங்க தங்கியிருக்கிறத தெரிஞ்சு உங்களை பாக்குறதுக்காக முயற்சி பண்ண இன்னும் நடக்க பார்த்தேன். கடைசியில பெரிய மச்சான பாக்குறதுக்குள்ள இந்த ஒரே வழியில வந்தேன். நம்ம இதுக்கே உங்களுக்கு இன்ன வேலை இருக்குது. நீங்க தமிழ் படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். என் கையில பாருங்க, அதாவது அழகான பொண்ணுங்க ரொம்ப இருக்காங்க, ஏராளமா இருக்காங்க. உங்களுக்கு தேவையானது வந்து பொறுப்பு. அழகான பெண்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க. ஆயே ஆயே बैठिए, अच्छा बैठिए भैया. अरे पान पारी सब खुंडा रे, जल्दी आओ रे. अभी பொங்கல் कितना இருக்காங்க? இப்போ பார்க்கலாம். பொங்கலுக்கு இப்போ பார்க்கலாம். பாருங்க, இவதான் நடை அழகி நளினா. இவ வந்து உடை அழகி உஷா. இந்த இடத்த கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். கண்ணழகி சாந்தான்னு இவ பேரு. சாந்தா? ஆமா. சேர்த்து மனசு வச்சா போதும், மூட்டை மாதிரி அப்படியே புரிஞ்சு எடுத்துருவாங்க. இன்னும் பிலிம் லைன்ல நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம இங்க சும்மா விடவே மாட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுங்க மிஸ்டர் டிப் டிப். நோ டிப் டாப். சாந்தா, கூப்பிடுறத கேட்கல. புதுசு படிச்சுக்கிட்டு இருக்கியா? பேசாம இருக்க. மூடி வைடி அந்த புத்தகத்தையுமா. மூடி வை. ஏன் டாக்டர் இன்னும் வரல? அதான் ராமன் போயிருக்கானே, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? ஓடி வர டாகுதுறையா புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் துறை. வாங்க சார், டாக்டர் சார், வாங்க 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 வாங்க. இப்ப எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. வேற எப்படி இருக்கு? ரத்தம் பிடிக்கணும் பண்ணல. எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு டாக்டர் சார். அயோக்கிய பயலுக்கு எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்ப கலர்ல துறையா வரும் சார். வெள்ளை வெள்ளையா இருக்கு மூஞ்சி பூரா. என்னன்னே புரியல. ஆமா, இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல சார், ஏன் கேட்கறது கோச்சிக்காதீங்க.
புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார், கத்துக்காதீங்க. பயப்படாதீங்க. இந்த கொஞ்சம் எழுந்திருக்கு நில்லுங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது பண்ணிச்சது டாக்டர் தான் சொல்றாரு, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். முடியாது, என் தொந்தரவு கொடுக்குறீங்க. அவ சொல்லுவா, அவ தப்பிக்கிட்டா இல்ல, என்ன டேஞ்சர்ல விட்டுட்டு. பரவாயில்ல, மெதுவா எழுந்திரிச்சு நில்லுங்க. முள்ள டாக்டர்